கேரளால எடுத்தீங்கன்னா திட்டமிட்டு ஏன் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் திருச்சூரை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணேன். இப்போ ஃப்ரண்ட் லைன்ல ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன். அது வரும் டுடே டுமாரோ லாபியர். அதுல தெளிவாக வந்து சுரேஷ் கோபியினுடைய டிரைவர், அவரு ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் இது ட்ரிவாண்ட்ரம். அவரை வந்து இங்கேயும் வந்து எலக்ட்ரல் ரோல்ல வந்து சேர்த்துறாங்க, திருச்சூர்லயும் சேர்த்துறாங்க. அட்ரஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட்டினுடைய அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்டுடைய அட்ரஸ்க்கு இந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது, அங்க போனதும் கிடையாது, அது எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வந்து சுரேஷ் கோபியினுடைய டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க, எம்பியினுடைய டிரைவர், இன்றைக்கு இருக்கின்ற ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறார், அவருடைய டிரைவருக்கு. அடுத்ததாக சுபாஷ் என்ற அவருடைய பிரதர், ராணி என்ற அவருடைய சிஸ்டர் இன் லா, ரெண்டு பேரும் ஆர்டினரி ரெசிடென்ஸ் ஆஃப் கொல்லம். அந்த கொல்லத்துல வந்து ஆர்டினரி ரெசிடென்ஸ் அங்க வந்து வாக்காளர் பட்டியலில் அவருடைய பேர் இருக்குது. ஆனா அவர் வந்து எங்க வாக்களிக்கிறாங்க, திருச்சூர்ல வாக்களிக்கிறாங்க, ஏன்னா திருச்சூர்லயே அவருடைய பேர் போட்டிருக்காங்க. அப்ப சுரேஷ் கோபியினுடைய ஒரே ஒரு அட்ரஸ்ல வந்து 11 பேரை வந்து மொத்தமா சேர்த்திருக்காங்க. 11 பேரும் வந்து இங்க ரெசிடென்ஸ் கிடையாது. சுரேஷ் கோபியினுடைய ஃபேமிலி வந்து சாஸ்தாமங்கலம் என்ற ஒரு திருவாண்டத்தில் இருக்கின்ற ஒரு சபபு. அதுலதான் அங்கதான் அவங்க வந்து வாக்காளர்களா இருக்காங்க, இன்னும் அவங்க வாக்காளர்களா இருக்கிறார்கள். அப்ப இங்க வந்து வாக்களித்திருக்கிறாங்க. அப்ப இது சிஸ்டமேட்டிக்கா நடந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து இப்ப மீடியா எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். 17 நபர்கள், 17 நபர்களுக்கு ஒரே ஒரு தந்தை. அந்த தந்தையினுடைய வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 240-45 வயசு. அவரு பூத் லெவல் ஏஜென்ட், பாஜகனுடைய ஒரு பூத் லெவல் ஏஜென்ட். அந்த பூத் லெவல் ஏஜென்ட் பேர் தான் அனைவருக்கும் தந்தையாக பொதுவாக இருக்கிறார்கள். அந்த மகள் மக்கள் சில்ட்ரனுடைய வயது பாத்தீங்கன்னா 20ல இருந்து 61 இருக்கிறது. அப்பாவோட வயதான பிள்ளைகள் வந்து அந்த அப்பாவுக்கு இருக்கிறாரு. இது வேணால் என்ன விசித்திரம் எனக்கு புரியவில்லை. அதை தாண்டி 17 பேருக்கு 17 அட்ரஸ் இருக்குது. தந்தையார் பேர் மட்டும்தான் ஒரே ஒரு காமன் மீட்டிங் பாயிண்டா இருக்குது. 17 பேருக்கு மீட்டிங் பாயிண்டா இருக்குது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடின்னு பாருங்களேன். இது திருச்சூர்ல நடக்குது. இப்போ எர்ணாகுளத்துல நடந்த விஷயங்கள், அதுலயும் வந்து பல விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. ஒரு ஃபேமிலி சொல்லுது, நாங்க எங்க வீட்டுல வந்து 3 பேர் இருக்கிறோம், ஆனா 31 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து எங்க லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க, எங்க வீட்டுல வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலி சொல்லுது, கொஞ்சம் வயதானவர்கள், அவர்கள் 2 பேர் தான் வீட்டுல இருக்காங்க, பிள்ளைகள் வந்து எப்ராட்ல இருக்காங்க, அங்க ஒரு 6 பேரை சேர்த்திருக்காங்களாமா. இந்த 6 பேர் யாருன்னே தெரியாது, எங்க அட்ரஸ்ல வந்திருக்காங்க. இந்த திருச்சூருக்கு காரணமாக, இந்த விஷயம் காரணமாக நாங்கள் போய் எங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலை வந்து பரிசோதனை செய்த போது இது நடக்கிறது அப்படின்னு.